ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மே 2026 முதல் 15 ஜூன் 2026 வரை. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க தான் 2025 மேல இருந்து 26 மே வரலும் அகப்பட்டு போயிட்டீங்க. பணத்தால, மனத்தால, குணத்தால, பொருளாதாரத்தை எவங்கிட்டே கொடுத்து ஏமாத்திட்டீங்க. அப்புறம் என்ன பேசுறது? ஆமா, எல்லாம் அத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி இருந்தீங்க. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பணம் வருது சுவாமி, எடுத்து உள்ள போய் 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை. பிறகு அங்கிருந்து அப்படியே வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அடி வயிற்றில் அல்சர் போன்ற வியாதிகள் வந்து மறையறதுக்கு அதிகாரம் உண்டு. கடன் வழக்கு சம்பந்தப்பட்ட மன அரிப்பில் தான் இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரலாம் நான் சொன்ன 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை வந்தது. அதுக்கப்புறமா 18ஆம் தேதி மே 26, 2026 ஒரு 3 நாள் மனைவியோட, காதலியோட, காதலனோட, லிவிங் டுகெதரோட சரச சல்லாபம் தான். ஆமாம், எவ்வளோ உச்சத்துக்கு போக முடியுமோ உச்சத்துக்கு போகுது. அங்கேருந்து மாறினீங்கன்னா 18 மே 2026 21 மே 2026, 18 மே 2026 21 மே 2026 இந்த காலகட்டம். இந்த 15 மேலிருந்து 18 மே 2026 பணம் வந்தது 3 தொகை. 18 மேலிருந்து 21 மே சரச சல்லாபம். 21 மேலிருந்து 24 மே இப்படிப்பட்ட நேரம் அசிங்க அவமானம், மானபங்கம். யாரால? கடன்காரனால, தாயால, தாய் வர்க்கத்தாரால, குடும்பத்தால, பிள்ளைகளால, மேலும் உங்கள் உடல்நல பாதிப்பால் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் முத்தான 4 பலனை கேட்க வேண்டாமா? கேட்கணும். 15 to 18 முடிஞ்சது. 18 to 21 சரச சல்லாபம், 21 to 24 அசிங்க அவமான மானபங்கம், 24 to 27 பல ஆழ்மன கற்பனைகள், சிந்தனைகள், அது செயலாக்கம் பண்ண முடியாமல் காசு இல்லை. இப்போ தான் வருது 27 to 5 நாள். 27 மே 2026 5 நாள் பணம் வருது. 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை, 9ன்ற தொகை, 2ன்ற தொகை, இப்படி 5 தொகை வருது. எடுத்து உள்ள வைங்க. வரலன்னு சொன்னீங்கன்னா அந்த வர்ற அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் வெயிட்டேஜ் இல்லை. முதல்ல போய் ஒரு வாக்குப்பல ஜோசியரை பாருங்க. ரைட். பிறகு முத்தான 4 பலன் கேட்கணும். கேளுங்க. 2 மே 2026 25 மே 2026 முதல் முத்தான பலன். பணம் அகப்படும் நேரம். ஷேரு, ஸ்பெகுலேஷன், கேம்பிளிங் பிஸ்னஸ் பண்ணால் அம்புட்டு காசும் போயிடும். அதன் பிறகு 2வது பலன் 29 மே 2026, 29 மே 2026 அது முதல் 22 ஜூன் 2026 இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் 5ன்ற தொகையில் வரும். 3வது பலன் அப்படின்றது முத்தான பலன்ன்றது 1 ஜூன் 2026 அடுத்த வருஷம் வரல நல்லா இருக்கும் சாமி, தைரியமாக இரு. அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்துக்கணும், இல்லைனாக்கா ஏதோ கஞ்சி தான் குடிக்க முடியும். இந்த 1 ஜூன் 2026 அப்புறமா தான் அடுத்த வருஷம் ஜூனுக்குள்ளே நீங்கள் நகை, பணம் வந்து எல்லாம் அடமான கடைக்கு போச்செல்லாம் மீட்கிற நேரம், மீட்கும் நேரம். என்ன நேரம்? மீட்கின்ற நேரம், மீட்கும் நேரம். அப்படி புரிஞ்சுக்கணும். மீட்கும் நேரம், மீட்கின்ற நேரம். அப்படி புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 கணவன் மனைவியோட எங்கேயாவது டூர் போகிறீங்க ஃபேமிலியோட. என்ன டூரு? பிரமாதமான டூர். குழுமணாலி போயா, நார்த் இந்தியா போய் பாரியா, ஃபாரின் டூர் போயா, பேக்கேஜில் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், பேங்காக், தாய்லாந்து போயிட்டு வாங்க. அப்படி இந்தோனேஷியா எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அத்துடன் 4 பலன்களும் நிறைவடைந்தது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் வந்து அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள்
புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.